பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனாவை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். கடந்த வருடம், குறிப்பாக 2024, 25 2 வருஷம் நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிட்டு இருந்தோம் சைனாவை பற்றி. தாய்வான் மேலே ஆல்மோஸ்ட் தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த பிளான் அவங்க பண்ணாங்க. 26, 27 இது நடக்கும் அப்படின்றது தான் உலகத்தில் இருந்த எல்லா செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸோடைய ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதுக்கான எல்லா வேலையுமே அவங்க முன்னெடுத்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இந்தியா அமெரிக்காவுடைய இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படின்றது அதிகமாச்சு. அமெரிக்கா, தாய்வானோட செக்யூரிட்டிக்கு அமெரிக்கா மிக மிக முக்கியமான ஒரு கேரண்டர். இந்த கேரண்டர் அப்படின்றத விட அவங்களுக்கு அங்கே ஒரு சுயநலமும் இருக்குது. தாய்வான் தான் செமிகண்டக்டரோடைய ஹப் உலகத்தோடது. அந்த இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம ஆச்சு, அந்த செமிகண்டக்டரோடைய நிறுவனங்கள் எல்லாமே சைனாவோட கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறையிலிருந்து ஆட்டோமொபைல் துறை வரைக்கும் எதுவுமே இயங்க முடியாத ஒரு அபாயம் வந்து ஏற்படும். அதுக்காகவே அவங்க வந்து தாய்வானுக்கு அதிகமான சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பைடன் அரசாங்கம் தலைமையில் அவங்களுடைய சபாநாயகர் நான்சி பெலோஸ்கி அவர்கள் 2024 தாய்வானில் போய் இறங்கின போது தாய்வானை ஆல்மோஸ்ட் சுற்றி வளைச்சாங்க சைனா. பட் அவங்க வந்து அந்த போரை வந்து துவங்கலை. இப்போ இதுக்கு நடுவில் இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்தில் மார்ச் மாதம் நம்ம சில முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக சைனாவுடைய இராணுவ தளபதிகள் மற்றும் அவங்க இராணுவத்தை இராணுவம் மற்றும் அரசு ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொலிட் பீரோ மற்றும் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் சிஎம்சியில் ஷி ஜின்பிங்க்கு நம்பர் 2 இருந்தவரை கரப்ஷன் கேஸில் உள்ள தள்ளாங்க. 5 முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அவங்க இராணுவம் அப்படின்றது போருக்கு உகந்த தயாரான ஒரு இராணுவமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அதை எழுப்பிச்சு. அதன் பிறகு சில முக்கியமான அணுசக்தி விஞ்ஞானிகள் கைது செய்யப்பட்டாங்க. அமெரிக்காவுக்கு உளவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேச துரோக குற்றங்களுக்காக. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஹேக்கிங், சைபர் அட்டாக்கை அவங்களுடைய சூப்பர் கம்ப்யூட்டரில் பண்ணி அதிலிருந்து எவ்வளோ டேட்டா இவங்க திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். 10,000 TB அளவுக்கான டேட்டா, சீனாவுடைய இராணுவ ரகசியங்கள் எல்லாமே வெளியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ சைனாவுடைய யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்றது 4 ஃபேக்டர்ஸ். இப்போது PLAவுடைய ADIZன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தாய்வான் அவங்களுடைய வான் பகுதிக்குள்ள, ஏன்னா ரொம்பவும் கிட்ட நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு, அவங்க வான் பாதுகாப்பை என்ஷூர் பண்றதுக்காக ஸோ சைனாவுடைய விமானங்கள் தாய்வானுடைய வான் எல்லைக்குள்ள வர வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ADIZ. இந்த ஜோனுக்கு உள்ள சீனாவுடைய விமானங்கள் பறந்தது, இல்லை இந்த ஜோனுக்கு உள்ள சீனாவுடைய கப்பல்கள் வந்துச்சு அப்படின்னா தாய்வானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உடனடியாக அலர்ட் ஆகிடும். அவங்க இராணுவம் உடனடியாக அலர்ட் ஆயிடுவாங்க. இந்த இன்கர்ஷன்ஸ் இதுக்குள்ள வந்துட்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 3700 முறை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சென்காக்கு தீவுகள், இது ஜப்பானோடது. இந்த தீவுகளையும் சைனா வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இந்த சென்காக்கு தீவுகளோட கடல் பகுதிகளில் சைனாவுடைய கோஸ்ட் கார்டு மற்றும் அவங்களுடைய மெர்ச்சன்ட் ஷிப்ஸ், மீன படகுகள் மற்றும் அவங்களுடைய கடற்படை இவங்கெல்லாம் உள்ள என்ட்ரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 335 நாள். இதுக்கு முன்னாடி 2024 வெறும் 224 நாள் தான். ஸோ அவங்களுடைய பிரசன்ஸை அதிகப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி தாய்வானை சுற்றி வளைக்கக்கூடிய அந்த போர் ஒத்திகையை 6வது முறையாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 96 மீனவ கப்பல்களை தாய்வான் வந்து இப்போ பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முக்கியமான டாக்டிக்ஸை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. முதல் டாக்டிக்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஆஃபரை வந்து தாய்வானுக்கு கொடுத்தாங்க. இந்த எண்ணெய் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை வரும்போது தாய்வான் கிட்ட ஒரு சொட்டு எண்ணெயோ இல்லை கேஸோ கிடையாது. 100% அவங்க இறக்குமதி தான் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆயில் அண்ட் கேஸ் சப்ளைல ஒரு பிரச்சனை வரும்போது சைனா வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. தாய்வானோட அஃபேர்ஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. உங்களுக்கு தேவையான மின்சாரம், உங்கள் நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நாங்கள் சர்ப்ளஸாகவே கொடுக்குறோம், தேவைப்பட்ட இலவசமாக கொடுக்குறோம். இந்த ரீயூனிஃபிகேஷன், அதாவது சைனாவோடைய நீங்கள் ஒன்று சேரக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்றது தான் அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எனர்ஜி கிரைசிஸ் வரும்போது அதை நாங்கள் தரோம், நீங்கள் ஒழுங்கா எங்க கூட ஒன்று சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரட் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது டாக்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தாய்வானுடைய எதிர்க்கட்சி பார்ட்டியான KMT, இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய KMT ப்ரோ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தாய்வான் அரசாங்கம் அப்படின்றது இந்த கட்சி தெளிவாக சுதந்திர நாடாக தான் தாய்வான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் சீனா கூட நாங்கள் சேர முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத குவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தேவைக்கு அதிகமான பணத்தை இராணுவத்தில் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சியான KMT வைக்குது. இப்போ KMTயும் சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை நல்லவர்களாக காமிச்சு தேர்தலில் எந்த அளவுக்கு சைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பார்ட்டி எதிர்கட்சி கூட இது பண்ணி நாட்டுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பிளவை வந்து உண்டு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா KMTயோடைய வியூகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க பேசுறது ஒரு தாய் மக்கள் தான், இந்தியா பாகிஸ்தானுக்கு இங்கே சில அறிவாளிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு தாய் மக்கள் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரியான நரேட்டிவை அவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு தீவு நாடு தாய்வான் வந்து. ஸோ தாய்வான் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்குமே மிக முக்கியமான இன்னைக்கு இது கம்யூனிகேஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். ஸோ இந்த அண்டர் சீ கேபிள்ஸு தாய்வான்லேருந்து ஜப்பான், பிலிப்பைன்ஸ் அப்படின்னு அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகுது, உலகத்தை கூட கம்யூனிகேட் பண்ணுது. இந்த கேபிளை துண்டிச்சு இந்த கேபிளில் டிஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்ற போது தாய்வான் இன்டர்நெட் இல்லாமல் கம்யூனிகேஷன் இல்லாமல் செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஒரு வார் டாக்டிக்ஸையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் தாய்வானுடைய கோஸ்ட் கார்டு வந்து 96 சீன கப்பல்களை பிளாக்லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது மிக முக்கியமான டாக்டிக் சென்காக்கு தீவுகள். சென்காக்கு தீவுகள் ஜப்பானுடைய கண்ட்ரோல் இருக்கு. இந்த தீவுகளுக்கு மிக அருகில தாய்வான் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு தாய்வானுக்கு அவங்க ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டாக பார்க்கறது அமெரிக்காவை விட ஜப்பான் தான். ஏன்னா ஜப்பானுக்கும் தாய்வானுக்கும் வர்த்தக தொடர்பு, பொருளாதாரம், கலாச்சாரம் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப ஜப்பானை போய் நெருக்கும்போது நான் யாரை நம்பிட்டு இருக்கனோ அவங்கள போய் இந்த அளவுக்கு நெருக்கும்போது எனக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது குறையும். அந்த யுக்தியும் பயன்படுத்துறாங்க. 215-27 நாள் இருந்த இந்த இன்ட்ரூஷன் 2024 கிட்டத்தட்ட இப்ப சைனாவுடைய பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா 335 நாள் இருக்கு. பல முறை சைனாவுடைய விமானங்கள், ட்ரோன்கள் ஜப்பானோட வானிலைக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்த சமயத்துலதான் ஜப்பானோடைய அரசுல ஒரு பெரிய மாற்றம் வருது. ஒரு பெண் அங்க பிரதமரா பதவி இருக்கிறாங்க. பெண் சிங்கம் சொல்லி அவங்க நாட்டுல போற்றப்படக்கூடியவங்க. அவங்க கடுமையான டிஃபென்ஸ் போர்ஷன் அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க. சீனாவுடைய வலிமை அவங்களுடைய விமானப்படை மற்றும் கப்பற்படை, அந்த கப்பல்களை தாக்கி அளிக்கிறதுக்கான மிசைல்ஸ் அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. உலகப்போர் 2க்கு பிறகு ஒரு அசுர பலத்தோட ஜப்பான் இப்போ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல வரதையும் நம்ம பார்க்குறோம். ஜப்பானை வந்து ஒரு குட்டி நாடு, உலகப்போர் 2 வரலாறு தெரிஞ்சவங்க ஜப்பானை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. உலகத்திலேயே ஒரு கொடூரமான இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருந்த நாடு ஜப்பான். அடுத்தது 5வது டாக்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த ஜஸ்டிஸ் மிஷன் சொல்லக்கூடியது, அதாவது தாய்வானை சுத்தி வளைக்கக்கூடிய அந்த போர் ஒத்திகை 6வது முறை இதை வந்து பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். 2022க்கு பிறகு இது வந்து அவங்க செஞ்சாங்க. சைனாவுடைய ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க. பட் இதுல ஒரு டபுள் பிரச்சனை என்ன, இல்லை செட்பேக்கும் இருக்கு சைனாக்கு. இவங்க போர் உத்திகள் என்ன அப்படின்றதையும் அமெரிக்காவும் தாய்வானும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி 6வது யுக்தி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணாம அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே குறிப்பா அந்த மிசைல்ஸுக்கு தேவையான சோடியம் பெர்கலேட்டை கொடுக்கறது, அதே மாதிரி அவங்க தனியார் நிறுவனமான மிசர் விஷன் சேட்டலைட் போட்டோக்களை கொடுத்து அமெரிக்காவை தாய்வான் பக்கம் வரவிடாம, இந்து மகா சமுத்திரத்தில் வரவிடாம அங்க பிஸியா வைக்கிறது. இதுதான் அவங்களுடைய 6 டாக்டிக்ஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்குறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா 4 முக்கியமான பாடங்களை இவங்க இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்துல கத்திருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் லெசன் அப்படின்றது அமெரிக்காவுடைய துல்லிய தாக்குதல். அந்த திறன்ல அமெரிக்காவை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்றது இவங்க பார்த்துருக்காங்க. பட் இந்த மாதிரியான துல்லிய தாக்குதல் அன்லிமிட்டெட் கிடையாது. அப்படியே வருஷக்கணக்காக அமெரிக்கா பண்ண முடியாது. 40 நாட்கள் தான் அதிகமா அமெரிக்காவுடைய அந்த உக்கிரத்தை காமிக்க முடியும். அதன் பிறகு படிப்படியாக குறைஞ்சு வரும். ஏன்னா அமெரிக்காவுடைய லாஜிஸ்டிக்ஸ், மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத இவங்க கரெக்டாக கணிச்சிருக்காங்க. 2வது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா,
பதிலுக்கு இவங்க ஈரான் பண்ணது என்ன? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை மூடினாங்க. உலகம் முழுக்க ஒரு எக்கனாமிக் ப்ரெஷரை, பொருளாதார நெருக்கடியை உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ இராணுவ ரீதியா இதை அணுகிறத விட ஒரு போரை பொருளாதார ரீதியான நெருக்கடி கொடுக்கறது தான் சரியா இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய இன்னொரு லெசன். இது நமக்குமே இருக்கு இந்த லெசன். மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிலோ த்ரெஷோல்டு சப்போர்ட் ஈரானுக்கு ஓப்பனா சொல்ற மாதிரி, இப்போ வடகொரியாவுடைய அதிபர் துருப்புகள் அனுப்பிச்சு வச்சார் ரஷ்யாவுக்கு ஆதரவா, அந்த மாதிரிலாம் பண்ணாம ஒரு ஷேடோ ஷிப்பிங் மூலியமா அவங்களுக்கு தேவையான மிசைல்ஸுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொடுத்து, சேட்டலைட் டேட்டாவை கொடுத்து, எனக்கும் ஈரானுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு நாங்களும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஃபேர் அண்ட் ஃப்ரீயா தான் இருக்கணும்னு சொல்றோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. நாலாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமெரிக்காவுடைய வீக்னஸா இவங்க எதை பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் நாட்டோ இங்க ஒன்றும் வரல. அதே மாதிரி 5 அலையன்ஸ் சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூகே, இந்த ரொம்ப முக்கியமான அலையன்ஸ் இது. இவங்களும் இதுல வரல அப்படின்ற போது இந்த அலையன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது நாட்டோ வர்சஸ் சைனா எந்த காலத்தையுமே நடக்க போறது கிடையாது. அதே மாதிரி 5 வர்சஸ் சைனாவும் நடக்க போறது கிடையாதுன்னு உள்ள ஒரு ரீடிங் பாக்குறாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவோட இந்த ரீடிங் வந்து கொஞ்சம் தப்பா போகும். எங்க தப்பா போகும் அப்படின்னா, இங்க இருக்கிறது ஈரான்ல இருந்து 2% கச்சா எண்ணெயை மட்டும்தான் இந்த கல்ஃப் பகுதிகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் வாங்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு ரஷ்யா போர் செட்டில் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி ஓரளவுக்கு மீண்டும் கிடைச்சிரும். ஆனா தாய்வான் அப்படின்றது உலகத்தோடைய இண்டஸ்ட்ரி ஹப், குறிப்பா செமிகண்டக்டர்ல, அந்த செமிகண்டக்டர் நம்பி தான் நீங்க உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலைமையில நாளைக்கு இவங்க இருக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து சைனாவுடைய கிழக்கு பகுதி, அதாவது ஜப்பான் பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு சீன கடல் பகுதிகளில் கூட்டா சேர்ந்து ராணுவ பயிற்சி பண்ணும் பொழுது எதிரியை பலப்படுத்தக்கூடிய வேலையை ஐரோப்பா பண்ணாது. ஓரளவுக்காவது இந்த இடத்துல அமெரிக்கா கூட நிற்பாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நான் சொன்ன இந்த 6 ஸ்ட்ராட்டஜியை வச்சு தாய்வானை தானா வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ இராணுவ ரீதியா இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. வளைகுடா நாடுகள்ல மீண்டும் இந்த போர் மிகப்பெரிய லெவல்ல போய் அதே நேரத்துல ரஷ்யா உக்ரைன் போரும் அதிகமாகும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்க ஒரு அட்வென்ச்சரை பண்ணலாம். ஆனா அது கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்தியாவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சைனா தாய்வானை தாக்குனா நீங்க உங்களுடைய நார்தர்ன் ஃப்ரண்ட்ல சைனாவுக்கு எதிரான ஒரு போரை துவங்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா 2 ஃப்ரண்ட் வார சைனாவால ஜெயிக்க முடியாது அப்படின்றது அமெரிக்காவோட வியூகம். இப்ப இந்த இடத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிக மிக முக்கியமான லெசன்ஸ் இருக்கு. இப்ப இந்த கிரே ஜோன் வார்ஃபேர், இப்ப தாய்வான் கிட்ட இவங்க என்ன பண்றாங்களோ அதே வேலையை அப்படியே இந்தியா கிட்ட பண்ணுவாங்க. அந்த 5 முக்கியமான பாயிண்ட், அதாவது சுத்தி வளைக்கிறது, போர் ஒத்திகைகளை அதிகமா செய்யறது, எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கல்வான் மாதிரியான சம்பவத்தை பண்றது, இந்தியாவுடைய அரசியல்ல எதிர்கட்சிகளோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றது, இந்தியாவுக்கு வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இல்லை உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு தேவையான முதலீடுகளை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றது, இல்லை இந்தியாவுடைய மேல சைபர் அட்டாக், இந்த மாதிரி ஓப்பனா கன்ஸ் அண்ட் இதை மிசைல்ஸை யூஸ் பண்ணாம ஒரு கிரே ஜோன் வார்ஃபேரை அவங்க பண்ணுவாங்க. அதோடைய ஒரு கிளியர் சிம்பிள் தான் இப்ப எல்ஐசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவுடைய ஒரு பகுதி, எல்ஐசிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியை சீனா மீண்டும் பேர் மாத்தி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிறு சிறு மூவ்ஸ், ஆனா ஓப்பனா வார் கிடையாது. ஏன்னா சண்டை வந்தா இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட் ஷி ஜின்பிங்கும் சைனாவுக்கும் கண்டிப்பா இருக்கு. பாகிஸ்தானை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈரானுக்கு சைனா கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது அமெரிக்காவுடைய ரிட்டாலியேஷனை எப்போ வேணாலும் திரும்ப கொண்டு வரும். ஸோ பாகிஸ்தானுடைய உறவு அப்படின்றது 2 டேடி கான்செப்ட். ஒரு டேடி சைனா, இன்னொரு டேடி வந்து அமெரிக்கா. இப்போ சைனா ஈரானுக்கு இந்த சப்போர்ட்டை பண்ணும் பொழுது அமெரிக்கா நிச்சயமாக அதை ரசிக்காது. சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு அவங்க கடுமையான ஒரு அழுத்தத்தை வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த மிசார் விஷன் அப்படின்றது ஒரு சீனாவுடைய சிவிலியன் கம்பெனியாக பார்த்தாலும் அது கவர்மெண்ட்டோடைய பங்குமே அந்த நிறுவனத்தில் இருக்கு. ஸோ சேட்டலைட் டேட்டாவை இவங்க கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களோட பேஸ் ஸ்டேஷன்ஸை பாகிஸ்தானில் வைப்பாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு ஒரு நெருடலை கொடுத்துச்சு அப்படின்னா பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சியை அமெரிக்கா ஊதி பெருசாக்கும். ஏற்கனவே நாலாபுரமும் பிரச்சனையில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இது கண்டிப்பாக ஒரு இதுவாக இருக்காது. ஸோ இந்த சைனா தாய்வானுடைய யுத்தம் அப்படின்றத விட
மிக முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ், சைனாவுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் யூனிட்டி பண்றதுக்கு சீனாவுக்கு உலக நாடுகளோட அச்சுறுத்தல் இருக்கு. ஓபிஎம் காலகட்டங்கள் ஆரம்பிச்சு பல நாடுகள் நம்ம மீது படையெடுத்து வந்தாங்க அப்படின்றதுல இந்தியாவை இன்டர்னலா ஒரு மிகப்பெரிய எதிரியா வச்சிருக்காங்க. தாய்வானை ஒரு மிகப்பெரிய எதிரியா வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த 2 இடத்துலையுமே அவங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமா ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஷி ஜின்பிங்கு நாளைக்கு ஒரு ஆட்சியில ஒரு பிரச்சனை வருது, மக்கள் போராட்டம் அது மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவை சீண்டி இந்தியா மீது ஒரு லிமிட்டடான ஒரு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க பாகிஸ்தான் மட்டுமே இல்லாம சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி பல முக்கியமான நிகழ்வுகளை நம்ம 2025-26 எடுத்திருக்கோம். அதை இன்னொரு டீட்டெயில் வீடியோல பார்ப்போம். உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.